பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு மே மாத பலன்கள். இந்த மே மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள், அதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள், மாத பலன்கள் நம்ம ஆரம்பிக்கும் போது மாத கிரகங்கள் மிகவும் முக்கியமாக செயல்படுகின்றன. இந்த மாத கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியனும் புதனும் மேஷ ராசியில இருக்கிறாங்க. மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். இவர் 15ஆம் தேதி இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து 15ஆம் தேதி மே மாதம் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி போகிறாங்க. இந்த ரிஷப ராசியில ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் வரக்கூடிய 14ஆம் தேதி மே மாதம் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார். அதனால குரு பகவானோடு சுக்கிரனும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த மாதத்துல இருக்க போது. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடிய 2 கிரகங்களும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படும் போது எல்லா ராசி என்பர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு வருமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இந்த மாதத்துல இருக்கும். அடுத்து சிம்ம ராசியில இந்த கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது இந்த மே மாதத்துல இருக்கு. இதுல செவ்வாயாகப்பட்டவர் 12ஆம் தேதி மே மாதம் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான அந்த மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கிரகங்களின் அமைப்பு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்க போது, எந்தெந்த இடத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள் உபய ராசி என்பர்கள்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே ரொம்ப ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு புத்தி கூர்மை, ஒரு புத்திசாலித்தனம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். உபய ராசி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இரட்டை தன்மை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு முடிவுகள் எடுக்கும் போது சில குழப்பம் அடைந்தாலும் மற்றவர்களினுடைய சஜஷன்ஸ் அப்படின்றது அதிகப்படியாக ஏற்றுபவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். மற்றவர்கள் கிட்ட ஒரு சஜஷன் எடுத்துக்காம எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டாங்க. எப்படி நம்ம ஒரு வழக்குகள் வருது அப்படின்னா, ஒரு வீடே வாங்குறோம் அப்படின்னா ஒரு ஒப்பீனியன், லீகல் ஒப்பீனியன் எப்படி வாங்குறோமோ அந்த மாதிரியாக இவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தன்னை சார்ந்தவர்களிடம் அதிகப்படியாக ஒப்பீனியன் அப்படின்றது கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அதே சமயம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு டிராவல் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிலையான ஒரு வேலையை எப்போதுமே செய்ய மாட்டாங்க. அந்த அப்படியே அவர்கள் வேலை செய்தாலும் அவர்களுக்கு ஒரு 3 வருடம் கழிச்சு அதுல ஒரு இடமாற்றமோ, இல்ல அந்த வேலைகள் தானாக போகக்கூடிய ஒரு அமைப்போ, இல்ல இவர்களே அதை கட்டாயப்படுத்தி எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் வேற இடத்திற்கு மாறுறேன் அப்படின்ற மாதிரியாக தானே மனமு வந்து ஒரு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் இந்த மிதுன ராசி என்பவர்கள் பெறக்கூடிய ஒரு நண்பர்களாக இருக்கிறாங்க. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருகஷீரிடம் செவ்வாயும் புதனும் சேர்க்கை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா மிருகஷீரிட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம், ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால இந்த செவ்வாயும் புதனும் சேர்க்கை இருக்கும் போது இந்த நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப ஸ்மார்ட்னஸோட பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான சில சொற்களை பயன்படுத்தி மற்றவர்களை தன்வசம் படுத்துபவர்கள் இந்த மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்கள். அதாவது அரட்டி வேலை வாங்கக்கூடிய நபர்கள். அதாவது பாசமா சொன்னாலும் இவங்களுக்கு புரியாது அப்படின்ற மாதிரியாக ஒரு கடுமையான வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கேட்கிறவன் நம்ம இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு வேலையே செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான அந்த சொற்களுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள் இந்த மிருகஷீரிட நட்சத்திர நண்பர்கள். ஒரு ஆளுமை திறன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல பெரிய பெரிய மேனேஜர், டீம் லீடர்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பதவியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த மிருகஷீரிட நட்சத்திர நண்பர்களாக தான் இருப்பாங்க. பேசியே எல்லாரையும் கவரக்கூடியவர்கள் இந்த மிருகஷீரிட நட்சத்திர நண்பர்கள். இவர்களினுடைய பார்வையில பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு
கௌரவம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாமே தனக்கு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு வெறி கொண்ட பார்வையாக இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள், இந்த ராசியிலேயே ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருவாதிரை தான். சின்ன வயதுல இருந்தே அடிபட்டு உதப்பட்டு வாங்கி, அடுத்து பாத்தீங்கன்னா கடன் பட்டு மற்றவர்களுக்காக ஏமாந்து, இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள்ல லைஃப்ல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்தவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள். இவர்களினுடைய லைஃபே பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 45க்கு மேலதான் லைஃபே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ செய்யறோம் சொல்லி அதுல ஏமாற்றம் தான் ஜாஸ்தியா இருக்கும். மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் லைஃப்ல நிறைய உச்சத்தை அடைவதற்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திர அன்பர்கள், இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் எதுவுமே பெரிய அளவுக்கு வாயை திறந்து பேச மாட்டாங்க. அது அவர்களினுடைய செயல்ல காண்பிக்கக்கூடியவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். எதையுமே சொன்னாதான் அங்க பிரச்சனையாகும், அதனால நம்ம செயல்ல காமிக்கணும் அப்படின்ற மாதிரியாக சில விதிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட நட்சத்திர அன்பர்கள் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல மிகவும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாகவும், ஆனால் தடைப்பட்ட வருமானங்கள் பண வரவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி உங்களை நோக்கி வருகின்ற காரணத்தினால சில விஷயங்கள்ல நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கு தான் உரிய ஒரு மாதமாக இருக்கு. யார் யாருக்கெல்லாம் மிதுன ராசி என்பவர்களுக்கு வேலை இழப்புகள் அதிகப்படியாக கடந்த ஒரு 3 மாதத்துல இருந்ததோ அவர்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வேலை இழப்புகளோடு சேர்ந்து பதவி பறிப்புகளும் இருந்திருக்கும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா ஜென்ம குரு அப்படின்றது இருக்கிறதுனால பதவியெல்லாம் நீங்க பறி கொடுத்துருப்பீங்க. ஏதோ யாரோ செஞ்ச தவறுக்கு நீங்க அந்த பனிஷ்மெண்ட் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கும். இது எல்லாமே இந்த மே மாதத்துல இருந்து 1 by 1 ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வர்றதுனால இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இழந்த பதவிகளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், சொத்து சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது. ஏலம் விடப்பட்ட சொத்துக்கள்லாம் அதெல்லாம் நீங்க வாங்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அடகு வைத்த ஒரு நகைகள், அடகு வைத்த சில சொத்துக்கள் எல்லாமே நீங்க மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மே மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரம். காற்று ராசியாக இருக்கிறதுனால இந்த மிதுன ராசி என்பர்கள் காற்று ராசியாக இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு பரிகாரம் பண்றீங்க, ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு தெய்வ ஸ்லோகத்தை சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஊதுபத்தி ஏத்தியாவது நீங்க சில தெய்வ வழிபாடு பண்ணலாம். அதாவது வாசனை திரவியங்களை அந்த தெய்வத்திற்கு சமர்ப்பணம் பண்ணியோ இல்ல தீப வழிபாடு பண்ணியோ நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரார்த்தனைகள் அப்படின்றது நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த மே மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், நிறைய பேர் மிதுன ராசி என்பர்கள் விவாகரத்து வழக்குகளோடு இருக்கிறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விவாகரத்தே பண்ணிடலாம், இந்த மாதிரியாக வாழ்றதுக்கு, தனித்தனியாக வாழ்றதுக்கு விவாகரத்தாகவே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில தம்பதிகள் இருக்கிறாங்க. இந்த மாதிரியாக எல்லாம் தன்னுடைய வாழ்க்கை துணையோடு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய சில அமைப்புகளுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். உங்களுடைய தசாபுத்திப்படி உங்களுக்கு ஒரு சூட்டான ஒரு துணை இல்லை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விவாகரத்து வழக்குகளை நீங்க தொடரும் போது கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கையெல்லாம் இந்த மாதத்துல அமையறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேர் 2வது திருமணத்திற்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு 2வது திருமணம் பண்ணிக்கிறதுக்கும் பயமாக இருக்கு, என்னுடைய வாழ்க்கை மீண்டும் மறுபடியும் ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குமா அப்படின்ற ஒரு பயம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் பார்க்கக்கூடிய இந்த 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா
மாணவர்களுக்கு, அதாவது உங்களுடைய கல்வி சார்ந்த சில விஷயங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு முடிவு, மருத்துவம் சார்ந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, இது எல்லாமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அடுத்து வியாதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா தொற்று நோய்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ், எங்கேயாவது போறீங்க, எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றீங்க, இல்ல யாருக்கிட்டையாவது போய் உட்காடுறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஜலதோஷம் இந்த மாதிரியாக ஃபீவர் இருந்ததுன்னா உடனே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. தொற்று நோய் பரவக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெளியிடத்துல ஏதாவது சில விஷயங்கள் நீங்க யூஸ் பண்றீங்க, வெளியிடத்துல காஃபி டீ குடிக்கிறீங்க, இல்ல உணவு சார்ந்த சில விஷயங்கள்ல நீங்க பழக்கப்படுத்தி இருக்கிறீங்க அப்படின்னா அதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹைஜீனிக்கா இருக்கிறது தான் இந்த இடத்துல மே மாதத்துல இந்த வியாதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து வயதானவர்களுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட, அதாவது சுவாச கோளாறுகள் இதெல்லாமே வரக்கூடிய ஒரு தருணம். அதாவது அந்த வீசிங்கு, சுவாச கோளாறுகள், அடிக்கடி உங்களுக்கு சில தேவையில்லாத தொற்று நோய்கள் வருவதற்குண்டான ஒரு நேரம், இதெல்லாமே சாதகமாக இருக்கு. வியாதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மருத்துவ ஆலோசனை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.